Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சூப்பராக நல்லா குளுகுளுன்னு ஒரு சூப்பரான ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு நிறையவே தண்ணி குடிக்கணும். ரொம்ப தண்ணியாகவே நம்மளால் குடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்லேருந்து நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். அதுலேயும் ஆரஞ்சு ஜூஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து இந்த சம்மர் டைமில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் ஆரஞ்சு ஜூஸ் போடும்போது அந்த விதையை எடுக்கிறது தான் சிரமம். அந்த விதையை எப்படி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இந்த ஜூஸ் ரெடி அப்படின்னு பார்க்கலாம். விதை இருந்து நம்ம அதே சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படிங்கிற போது நமக்கு கசப்பு தன்மை தெரியும். அந்த விதையை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல டேஸ்டியான ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம மிக்சியில் தான் இந்த ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 2 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். அந்த 1 கிளாஸ் ஜூஸுக்கு 2 பழம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ முதல்ல இந்த பழத்தை வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம ரெகுலராக என்ன செய்வோம் அப்படின்னா தோலை உரிச்சிட்டு அந்த ஆரஞ்சு பழத்தை ஒவ்வொரு சொலையாக எடுப்போம். ஒவ்வொரு சொலையாக எடுத்து அதுலேருந்து அந்த விதையை எடுக்கிறதுங்கிறது சிரமம். அதுக்காக விதையோடையே போட்டு நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணிங்கன்னா விதை வந்து அரைப்பட்டுச்சுன்னா நமக்கு கசப்பு தன்மை தெரியும். அந்த ஜூஸ் வந்து ஒரு லைட்டான கசப்பு டேஸ்ட்டு தெரியும். அதெல்லாம் இல்லாமல் எப்படி ஈஸியாக விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு டேஸ்டியாக இந்த ஜூஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பழத்தையும் நான் தோல் உரித்து ரெடி பண்ணிக்கிறேன். தனித்தனியாக சொலையாக பிரிச்சுடாமல் இப்படி முழுசாகவே ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முழுசாகவே வச்சுக்கிட்டு இப்போது ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தி எடுத்துகிட்டு இப்படி சென்டராக இப்படி கட் பண்ணிங்கனாக்க ஆரஞ்சு பழத்தில் சென்டரில் மட்டும்தான் நமக்கு அந்த விதை இருக்கும். அதனால் ஈஸியாக இப்படி கட் பண்ணும்போது ஒரே டயத்தில் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் ஒவ்வொரு சொலையாக எடுத்து அதுலேருந்து அந்த விதையை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது சிரமம். நடுவில் ஒரே ஒரு கட் பண்ணிட்டீங்கனாக்க உள்ளே இருக்கிற விதையை வந்து ஈஸியாக இது மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது அந்த இன்னொரு பழத்துலேருந்தும் நான் உங்களுக்கு விதையை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் எத்தனை ஆரஞ்சு பழம் வேணாலும் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், சென்டரில் இந்த மாதிரி ஒரு கட் போட்டுட்டிங்கனாக்க சென்டரில் தான் ஆரஞ்சு பழத்தில் விதை இருக்கும். அதனால் டக்கு டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுடலாம். நிறைய ஆரஞ்சு ஜூஸ் போடணும் அப்படிங்கிற போது இந்த மெத்தட் உங்களுக்கு விதையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். விதை அரைப்படாமல் இருக்கிறதுனால நமக்கு ஜூஸும் கசக்காது. அவ்வளோதான் பாருங்கள். இப்போது ஈஸியாக விதையை ரிமூவ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பிறகு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஸ்ட்ரெயினர் உங்களுக்கு ஈஸியாக வடிகட்ட முடியும். நான் இந்த சின்ன ஸ்ட்ரெயினர்லேயே வடிகட்டிட்டேன். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான ஈஸியான அதே சமயம் ரொம்பவே சூப்பரான ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கூட நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து இந்த சம்மர் டைமில் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4-Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.